ஓகே, வேறு லெவல் ஸ்ட்ராங்கலுக்கு வந்தாச்சு. இப்போ உள்ளே போயிட்டு எலைட் எடுக்க வேண்டியதான். என்னடா இது? ஸோ இதுதான் பீஸ்ட் தம்பி சீசன் 3யோட என் போர்ட்டல். இப்போ வந்தால் இது ஃபுல்லாகவே பேரியர்னால கவர்டாக இருக்குது. ஸோ எப்படி இந்த பேரியர்லாம் க்ராஸ் பண்ணி எண்டுக்குள்ளே போயிட்டு எலக்ட்ரா எடுக்க போகிறோம் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. கைஸ், நம்ம வந்தீங்கன்னா இந்த போர்ட்டல் அட்லீஸ்ட் ஆன் பண்ணோன்னா இங்கே நடுவில் இருக்க பேரியெல்லாம் தானாகவே பிரேக் ஆகி போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும். பட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ஒரு இடத்துல இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல வந்தால் நம்ம ஐஎஃப் என்ட்ரு போடணும். ஆனால் அதை போடுறதுக்கு வந்தால் எந்த இடத்துலையுமே கேப் இல்லை, ஃபுல்லாகவே கவர்டாக இருக்குங்க பாருங்கள். நான் ஏதோ பறந்துட்டு இருக்க இருக்குது பார்த்தா அந்த இடத்துலையும் பேரியர் தான். இந்த இடத்துல எதுவும் மைண்ட் கூட பண்ண முடியல. ஸோ அந்தளவுக்கு வந்தால் ஃபுல்லாகவே பேரியர் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. எப்படி உள்ளே போயிட்டு எடுக்க போகிறோன்னு தெரில. ஸோ ஃபைனலி ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சாச்சு. இந்த இடத்துல வந்து பேரியர் இல்லை, இங்கே வருங்க கரெக்டாக கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல மிஸ் ஆகிருக்கு. ஸோ கீழே எந்த இடத்துலையுமே பேரியர் இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து இதே ஐஎஃப் என்ட்ரு போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல ஐஎஃப் என்ட்ரு போட்டால் போதும். அச்சா போய் சீக்கிரம் போடுங்கோ. போடியா. என்ன இவர் மாட்டுக்கு போயிட்டார். வாங்க நம்மளும் போவோம். 3, 2, 1 கோ. ஓகே, என்ன ஸ்பான்னு. சூப்பர் அடைப்பாங்க. என்னடா இது மிக்ஸாக இருக்குது. இதில் 2 ஸ்பான் இருக்குங்க. ஒரு இதில் வந்தால் ஃபுல்லாகவே அடைச்சி விட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல ஸ்பான் பண்ணுவாங்க. இன்னொரு இடத்துல ஓப்பனாக ஒரு அப்சைடன் இது பறந்துட்டு இருக்கும், அந்த இடத்துல இருக்கும். நம்மளுக்கு ரெண்டுமே எதுவும் மிக்ஸாக இருக்குது. சரி ப்ரோ, எல்லாம் இருக்கட்டும். இப்போ எப்படி எலக்ட்ரா எடுப்பீங்க? ட்ராகனை டிஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கேட் வேல போயிட்டு எலக்ட்ரா எடுப்பேன்னு கேட்டிங்கன்னா அது நாங்கள் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா நாங்கள் எலக்ட்ரா எடுக்கிறது கூட ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இருக்காது. பட் இந்த மாதிரி ட்ராகன் அடிச்சுன்னா கண்டிப்பாக சின்ன குழந்தைங்க மாதிரி வந்து எல்லோரும் சண்டை போடுவாங்க. அது எப்படி எங்களை விட்டுட்டு நீங்கள் போகலாம் அப்படி இப்படின்ட்டுன்னு. எலக்ட்ரா எடுத்ததுக்கே பயங்கரமாக பண்ணுவாங்க. பட் அதை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ராகன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா அதுக்கு அநியாயத்துக்கு பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல ஒரு ஹாப்பி காஸ்ட்டை வளர வச்சு அதுக்கப்புறமா வந்து அவன் பெருசானதுக்கப்புறம் அவன் மேலே ஒரு ஹேர்னஸை போட்டு நம்ம இங்கேருந்து 1000 பிளாக் க்ராஸ் பண்ணி போனோன்னா அங்கே வந்து இந்த என்சிட்டியோட ஐலண்ட்ஸ்லாம் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். அந்த இடத்துலேருந்து நம்ம 2 எலக்ட்ரா மட்டும் தூக்கிட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். ஸோ கைஸ், இதுக்கப்புறமா பெரிய பிரச்சனையே இந்த காஸ்ட் தான். ஏன்னா இது வரதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் என்னென்ன பண்ணி டைம் பாஸ் பண்ண போகிறோம் நீங்களே பாருங்கள். கைஸ், அங்கே உட்காந்து விளையாட நேரத்துக்குள்ளே ஸ்பான் ஆகி பெருசாகவே ஆகிட்டான். இவ்வளோ சீக்கிரம் பெருசாகனா என்ன? சரி, நம்மளுக்கு நல்லது தான். ஓகே, ஸோ வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். இப்போ இங்கேருந்து என்ன ஸ்ட்ரைட்டாக 1000 இல்லை 2000 எவ்வளோ பிளாக்கும் கண்டிப்பாக இந்த 1000 பிளாக்கு மேலே இருக்கும். வாங்க பயணத்தை ஆரம்பிக்கலாம். கைஸ், லக்கு பீரியட் அடிக்குது. ஸோ இப்போது அங்கேருந்து 1000 பிளாக் ட்ராவல் பண்ணி வரோம்ல, இப்படி வர மோஸ்ட்லி எங்களுக்கு கிடச்ச ஃபஸ்ட் ஐலாண்ட்லேயே ஷிப்போடவே ஒரு என்சிட்டி கிடக்குது. ஸோ வாங்க எலக்ட்ராவை கலெக்ட் பண்ணுவோம். ஸோ கைஸ், இப்போது நான் எலக்ட்ரா எடுத்த கிளிப்பை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கிளிப்பெல்லாம் எப்போ எடுத்துச்சுன்னா இதுக்கு மேலே நான் 2 வீடியோ போட்டிருப்பேன். ஒன்று வந்தீங்கன்னா டவர் பில்ட் பண்ணுது, அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து ஏன்ஷியன்ட் பிரித் மைனிங்கு. அந்த 2 வீடியோக்குமே ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 2.5 வாரத்துக்கு முன்னாடியே நான் எலக்ட்ரா எடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எண்டு ஃபைட்டு சர்வரில் இருக்க எல்லோரும் கூட போக போகிறோம். ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ஸோ இப்போ எண்டு ஃபைட் கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க.
ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன நடந்துச்சுன்னா, நான் லெஃப்ட் ஹேண்டில் வின்பஸ்ட் வச்சுருந்தேன் டோட்டம் பதில். ஏன்னா நான் வந்து மேஸ் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு அடிச்சிருந்துருப்பேன். யாரையும் கொல்ற அளவுக்குலாம் போகல, பட் கிட்டத்தட்ட அடித்தேன். ஸோ அந்த மாதிரி நடக்கும் போதுல தான் திடீர்னு ஒரு என்ட்ரமன் கூட்டமே என்னை சூழ்ந்து அவனுங்களாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் அப்படியே கரெக்டாக பறந்தேன். யாரோ என் மேலே ஃபயர் எஸ்பெக்ட் எஃபெக்ட் போட்டதுனால ஹாஃப் ஹார்ட்டில் இருந்துமே அந்த ஃபயர் எஸ்பெக்ட் எஃபெக்ட் வந்து நான் செத்துட்டேன். அண்ட் எண்டு ஃபைட்டுக்குன்னு சில ரூல்ஸ் இருந்துச்சு. என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஹார்ட் எடுத்துக்கலாம் அவங்கள அடித்து, பட் லூட் எடுக்கக்கூடாது. பட் இவங்க எல்லாருமே வந்து அந்த ரூல்ஸை மீறி என்னோடய லூட்டை வந்து மொத்தமாக எடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல இருக்க கூட்டத்தில் யார் என்னோடய லூட் எடுத்திருப்பா, இல்லை எல்லாத்தையுமே என்னோடய லூட்டில் பாதி கூட இருந்திருக்கலாம். நான் யார்ட்டையுமே எதுவும் சொல்ல முடியாது. ஸோ யாருமே வந்து எனக்கு ஹெல்ப்பும் பண்ணல. என் டீமில் யாருமே வரல. ஆக்சுவலாக நான் மட்டும்தான் இருந்தேன். யாருமே வராதனால எனக்கு ஒரு பேக்கப்பும் கிடைக்காம போயிட்டு. அண்ட் ட்ராகனுக்கெலாம் இவங்க எடுத்தாங்க. ட்ராகனுக்கு எடுக்கிறதுக்காக நான் ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த செட்டப்பில் இவங்கெல்லாம் போய்ட்டு ட்ராகனுக்கு எடுத்துட்டாங்க. இப்போ என் கையில் ஒரு செகண்ட் தான் ட்ராகனுக்கு வந்துச்சு. அதுவுமே இங்கே இருந்து ஒருத்தர் அடித்து அதையுமே எடுத்துட்டார். ஸோ எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் என்னோடய லூட் எடுத்திருக்காங்க. பட் எல்லாருமே எதுவும் தெரியாத சின்ன குழந்தைங்க மாதிரி அப்படி எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்கள்ட்ட இந்த ட்ராகனுக்கு தான் எப்படி எடுக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து கண்டிப்பாக பயங்கரமான நிறைய சண்டைலாம் நடக்க போகுது. ஸோ அடுத்த வீடியோ வந்தீங்கன்னா மேபி எஸ்எம்பியோட எண்டாக கூட இருக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். I said, free, over 9 3, just set me free, VIP, walking easily, so casually, no creatures, not the mentally, that's a guarantee. Talk to me, numbers never lie, ready to